கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். பாருங்க, கர்த்தருக்கு பயந்துருக்கிறவங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும் கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாருன்றதுக்கான சாட்சி கூட 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனம் வாசிச்சேன்னா, அதில் தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுறாரு. அப்போ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி அவர்களை வளைத்து கொள்ளும் போது எலிசாவின் வேலைக்காரனாகிய கேஎஸ்சி பார்த்து பயந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு எலிசா கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுறாராம், அதுக்கு நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்க, ஆண்டவரே அவர்கள் கண்களை திறந்தரலும்னு சொல்லும்போது அவர் கண்களை ஆண்டவர் திறந்தவொடனே அவ்வளோ ரதங்களும் அக்கினி குதிரைகளுமா அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்போது நம்ம யார் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து ஜெபத்துலையும் எல்லா காரியங்கள்லையும் நடக்கையிலையும் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.